ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸும் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பவுலிங் பண்ணாங்க. ஸோ கவுகாத்தில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. மேபி இதை பவுலிங்க்கு சாதகமாக இருக்குன்னு நினச்சி அவங்க பவுல் பண்ணாங்க. ஸோ இனிஷியலாக சோப்ரா ஆர்ச்சர் வந்து பால் பயங்கரமாக பண்ணார், பவுட் போட்டுட்டு இருந்தார். அதேமாரி பர்கரும் போனார். ஸோ சஞ்சு சாம்சன் வந்து ஓப்பனிங்லேயே அவுட் ஆயிட்டார், 6 ரனில் அவுட் ஆயிட்டார். ஸோ அதை தொடர்ந்து நம்ம ருத்ராஜ் கெய்காடும் 6 ரனில் அவுட்டு, ஆயுஷ் மாத்ரேவும் டக் அவுட் ஆயிட்டார். ஸோ ஒரு 4 ஓவர்ஸ்லேயே 3 விக்கெட், 3 ஓவர்ஸ்லேயே 19 ரனுக்கு 3 விக்கெட் ஆனாங்க. ஸோ அடுத்து வந்து மேத்யூ ஷாட்டும் வந்து அவ்வளோக்கும் பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தா ஜடேஜா பவுல் பண்ணாரு. ஜடேஜா போட்ட ஒரே ஓவர்லேயே 2 விக்கெட் எடுத்துட்டாருங்க. ஐயோ வேற லெவல். அந்த 2 விக்கெட்ல பார்த்தீங்கன்னா சஃப்ராஸ் கானும் அண்ட் ஆல்சோ சுபம் துபே ஒரு 6 அடிச்சாரு. ஸோ அடிச்ச அடுத்த நெக்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டாரு. ஸோ பவர் பிளேயில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னும் அந்த ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி இன்னும் கொஞ்சம் சான்சஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கார்த்திக் சர்மாவும் ஜேமி ஓவர்டன் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ எப்படி நடக்குன்னு தெரியல கைஸ். போப்போ உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்.